அப்போ அவர் வந்து காலனா பிரதிபலனை எதிர்பார்க்காம பல சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் அந்த கலர் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொந்த கேரண்டியில். அவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருன்னா நீங்கள் 2 பேர் நான் சொல்ல நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒன்று புரட்சி தலைவர், அதே மாதிரி அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆடி போயிடுவீங்க. எம்ஆர் ராதா. கே சுப்பிரமணியம் கேள்விப்பட்டீங்களா? சினிமாவின் பிதாமகர், பத்மா சுப்பிரமணியன் தந்தை. அவர் சொன்னார், வைஜிபி நீ வேலையை விட்டுடு, நான் உன்னை வச்சு படம் எடுக்கிறேன். பட் எங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையாக இருந்தாருங்கிறது சொல்ல வரேன். அவர் அப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார். இஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் நான் இருக்கிற வரைக்கும் இன்னொரு இடத்துல நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க மாட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 6 மாதம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேணா நான் அந்த ரோலை பண்ணுறேன். யூ ஒன்ட் பிலீவ், பீம் சிங் சார் வெயிட் பண்ணார். நாகேஷ் அவரும் நம்ம ட்ரூப்பில் இருந்தாங்க. கண்டிப்பாக நாகேஷ் சொல்லுவார், நான் இப்போ அழுவண்டா அப்போ அந்த காலத்தில் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் அப்பா பணம் கொடுப்பாரு. உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் உங்கள் அப்பாவை திட்டுவேன், உங்கள் அம்மாவும் பணம் கொடுப்பாரு. ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சில படங்கள்லாமும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப லேட்டாக பண்ணார். ரொம்ப 70 அவர் ரிட்டையர். அதில் பாருங்க, அது அவர் பண்ண முதல் படமே சில நேரங்கள் ஜெயகாந்தன் சார். அதில் ஒரு சின்ன அருமையான விஷயம் என்னன்னா, அவர் சர்வீஸில் இருந்தபோது அவருக்கு அந்த ரோலை வந்து பண்ண சொன்னார் பீம் சிங் சார். ஏன்னா நீங்கள் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தபோது ரிட்டையர்ட் ஆஸ் த டெப்டி சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போது ரா ஃபிலிம் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், கலர் ஃபிலிம் கொடுக்கறதுக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் இவர்கிட்ட இருந்தது. அப்போ அவர் வந்து காலனா பிரதிபலனை எதிர்பார்க்காம பல சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் அந்த கலர் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொந்த கேரண்டியில். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, திரு காமராஜ் அவர்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன இருந்திருக்கணும், அதே மாதிரி எங்கள் அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் 3000 4000 தான். அவ்வளோதான் இருந்தது. கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு நிறைய, அதனால தான் சினிமாவோட தொடர்பு அவருக்கு நிறையா வந்து. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஏவிஎம் செட்டியார் அவர்கள், வாகினி ஒரு நாகிரெட்டியார் அவர்கள், தேவர் ஃபிலிம்ஸ் அவர்கள் எல்லாம் வைஜிபின்னா உயிரை விடுவாங்க. சினிமாக்காரனை தூக்கி விட்ட மனுஷன் இருந்தாலும் அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் அப்படி இருந்தது. அதனால தான் அவருக்கு சினிமா கனெக்ஷன்ஸ் நிறைய அப்போவே உண்டு. எங்களுக்கு எல்லாரையும் தெரியும். நான் சின்ன வயசில் போக சர்வசாதாரணமாக அவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருன்னா நீங்கள் 2 பேர் நான் சொல்ல நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒன்று புரட்சி தலைவர். நான் டோட்டலாக சிவாஜி பக்தன். அவருக்கு சிவாஜி ரொம்ப க்ளோஸு. பட் ரொம்ப ஒரு இறுக்கமான நட்புன்னா அது எம்ஜிஆர். அதுக்கு அடுத்தது அவர் ரொம்ப அட்மையர் பண்ணி, அதே மாதிரி அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆடி போயிடுவீங்க. எம்ஆர் ராதா சார். 2 பேர் வேற துருவமாக இருக்கு. அப்படி ராதா அண்ணனுக்கு வைஜிபின்னா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா இவரும் கொஞ்சம் போல்டாக பேசுவார், பல விஷயங்களை போல்டாக பேசுவார். அதுக்கப்புறம் தான் ராதா ரவிக்கு எனக்கும் அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. அப்போ தான் ரவி கிட்ட நான் இப்போ கூட சொல்லுவேன், ஒரு ஃபங்க்ஷனில் எம்ஆர் ராதா அண்ணன், எனக்கும் ராதா அண்ணா பைத்தியம், எங்கள் அப்பாவுக்கு ராதா அண்ணா பைத்தியம், அவர் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யாரும் கிடையாதுன்னு ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், என்ன மாதிரி தைரியசாலிவை வைஜிபி, இவருக்கு பேர் வைக்கணும்னா பூனல் போட்ட எம்ஆர் ராதான்னு வரு. இது எங்கள் அப்பாவுக்கு ராதா அண்ணன் கொடுத்த டைட்டில். ஸோ சினிமா கனெக்ஷன் நிறையா இருந்தாலும் அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுதான் நான் கேள்வியாகவே கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ நாடகம் பண்ணியிருக்காலும் சில அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு. பெருசாக அதில் வரணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நடுவில் ஒரு தரம் அவருக்கு பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நீங்கள் வேணால் குழந்தை மாதிரி எழுதாரு இப்போ, ஏன்னா அவருக்கு நாடகத்தை விட்டு போகிறோமே. அப்போது கே சுப்பிரமணியம் கேள்விப்பட்டீங்களா? சினிமாவின் பிதாமகர், பத்மா சுப்பிரமணியன் தந்தை. அவர் சொன்னார், வைஜிபி நீ வேலையை விட்டுடு, நான் உன்னை வச்சு படம் எடுக்கிறேன். வேலையை விட்டுற சொல்ல உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறேன். அவர் தான் சொன்னார், நீ என்னை வச்சு நாடகம் போடுறேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துப்பேன், சினிமா இருந்தானான்னு. அப்படி இருந்த போது இந்த பர்டிகுலர் ரோலுக்கு பீம் சிங் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. வைஜிபி நீங்கள் பண்ணுங்களேன், உங்களுக்கு தான் சூட்டபுள் அந்த ரோல் அப்படின்னு சொன்னார். ஜெயகாந்தன் அவர்களும் சொன்னார், நண்பர். பட் எங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையாக இருந்தாருங்கிறது சொல்ல வரேன். அவர் அப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார். இஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் நான் இருக்கிற வரைக்கும் இன்னொரு இடத்துல நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க மாட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 6 மாதம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேணா நான் அந்த ரோலை பண்ணுறேன். யூ ஒன்ட் பிலீவ், பீம் சிங் சார் வெயிட் பண்ணார். அந்த ரோலுக்கு வைஜிபி தான் வேணும் அப்படின்ட்டு ரிட்டையர் ஆன அப்புறம் தான் எங்கள் அப்பா சினிமாலேயே இறங்கினார். ஏன்னா ட்ராமாங்கிறது அந்த காலத்தில் லாஸ்ட் தான். சொந்த படத்தை விட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு ரிஹர்சலுக்கு பணம் எடுத்துகிட்டு வருவார். நாகேஷ் அவரும் நம்ம ட்ரூப்பில் இருந்தாங்க. கண்டிப்பாக நாகேஷ் சொல்லுவார்,
நான் இப்போ அழுவண்டா அப்போ அந்த காலத்தில் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் அப்பா பணம் கொடுப்பாரு, உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் உங்கள் அப்பாவை திட்டுவேன், உங்கள் அம்மாவும் பணம் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த சினிமாங்கிறது 2ஆம் பட்சம் தான். பட் அந்த படம் வந்து நான் தான் சொல்லுவேன், நான் அந்த சமயத்தில் அவர் அந்த படம் பண்ணுறதுக்குள்ளே நான் நிறைய படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், அப்பா நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே படத்துக்கு நீ பேர் வாங்கி போயிட்டு சில நேரங்கள் செல்ல முடியுதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு அப்பா அவர் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைப் அவருக்கு என்னென்னா அந்த சினிமாவை பிடிக்காது, இந்த இன்பிட்வீன் ஷார்ட்ஸ் வெயிட் பண்ணுறது அவரால் தாங்க முடியாது. அவரு ஒரே சீன்ல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு என்னடா இப்போ வான்னு சொல்றான், 2 நாள் கழிச்சு எங்க போறீங்கன்னு கேட்க சொல்றான். ஐயோ எனக்கு வாண்டாது, அவருக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. பட் முடிந்த வரைக்கும் கூப்பிட்ட படங்கள்ல ஜாலியா பண்ணார். ஏன்னா எல்லாருமே அவரை ரொம்ப ஒரு சீனியரா பார்த்தாங்க. இப்போ பண்ணார். அதை ஒன்றும் பெருசா டெவலப் பண்ணிக்கல. அவர் நினைச்சிருந்தா சினிமாவில் இறங்கி ஃபுல்லா இறங்கல. பட் அவருக்கு என்னன்னா அப்போவும் அந்த நாடகத்து மேலதான் அந்த மோகம் அங்கதான் இருக்கு. எனக்கு இன்னும் அப்படிதான் இருக்கு. பட் நான் என்ன பண்ணேன், ஈக்குவலா வச்சுக்கிட்டேன் ரெண்டும். என்னால சினிமாலே அடாப்ட் பண்ண முடியும், அந்த நாடகத்தை இன்னும் விடாம இருக்கு. அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் என்கிட்ட சொன்னார், சினிமாவில் நான் பயங்கர பிஸியான 80s 90s பார்த்தீங்கன்னா நான் இல்லாத படமே கிடையாது. சிவாஜி சாரோட 33 படம், அதுதான் எனக்கு குவாலிஃபிகேஷனே. எனக்கு ஆஸ்கார் அவார்டு அதுதான். ஸோ அப்படி இருந்த போது அவர் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டார், எங்கப்பா எக்காரணத்தை கொண்டு நாடகத்தை விட்டுறாத, நீ இவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறத பார்த்தா நீ சினிமா. ஏன்னா அந்த காலகட்டங்களில் என்னோட நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்த நிறைய பேர் நாடகத்தை மறந்துட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, பட் நிறைய பேர் மறந்துட்டாங்க. தட் ப்ராமிஸ் he got from me. அண்ட் எனக்கும் அவர் அந்த ப்ராமிஸ் பண்ணணுங்கிற, அவர் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு வந்து வெறி இருந்தது நாடகத்துக்கு. இன்னைக்கு சார் நம்ம என்னதான் நீங்கள் மாநாட்டில் என்ன பாராட்டுறீங்க, என்ன அப்படின்னா அந்த 6:30 மணிக்கு போய் நின்று முதல் சீனில் போய் இந்த கைத்தட்டில் வாங்கிச்சா கிடைக்கிற குஷி அதுலேயே கிடைக்கல. கண்டிப்பாக அது YGP கற்றுக் கொடுத்தது தான். அப்பாவை பார்த்து இந்த அவர் பண்ண ஒரு கேரக்டர் ஏதாவது பார்த்து இந்த கேரக்டர் அப்பாவோட நம்ம பெட்டரா பண்ணுமே அப்படின்னு ஏதாவது இல்லை, நான் பார்த்து வேந்த கேரக்டர்ஸ் 2-3 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு பெரிய இதுன்னா எனக்கு 2 அப்பான்னு நான் சொல்லுவேன். ஒரு அப்பா YGP என்ன பெற்றவர், இன்னொரு அப்பா நான் பெற்றவர் இவர். அப்படிதான் நான் சிவாஜி சார் சொல்றது. சூப்பர். எங்க நாடகத்துல ஒரு 5 நாடகங்கள் எங்க அப்பா பண்ணவர்கள் அவர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு சொல்லணும்னா நாங்கள் பெண்படுத்தும் பாடுன்னு ஒரு நாடகம், அந்த காலத்தை நான்லாம் 5-6 வயசுல பார்த்த நாடகம். அதில் எங்கள் அப்பா பண்ண ரோல் தான் இந்த அப்பா அறிவாளியில் பண்ணார். அதுக்கப்புறம் நான் முதலில் நாடகத்தில் இறங்கின வருஷம் 1961 ஒரு அற்புதமான ரோல் எங்கள் அப்பா பண்ணார். பெட்ரால் தான் பிள்ளையான் நாடகம் பேர். அப்போ நாடகம் அதுதான் இவர் பண்ண பார்மகளை பார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பண்ண கண்ணன் வந்தானுங்கிற நாடகம் தான் இவர் பண்ண கௌரவம். இவ்வளோ பெரிய படம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பண்ண பரீட்சைக்கு நேரமாச்சு தான் நானும் இவர் சேர்ந்து பண்ண பரீட்சைக்கு நேரமாச்சு, எனக்கு இன்றைக்கும் பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இவர் பண்ண ரோல் இவ்வளோ ஒரு 5 ரோல் சிவாஜி சார் பண்ணியிருக்காரு. இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும். அதில் நான் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவேன், என்னன்னா அறிவாளியில் எங்கள் அப்பா பண்ண அளவுக்கு மேடையில் சிவாஜி சார் அளவு கூட பண்ண முடியல இதில். ஏன்னா அது வந்து ஒரு வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த கதையை. அவர் பிளேம் பண்ண முடியாது, அது அவர் எது கொடுத்தாலும் அது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கும் அவர் நான் வியந்தது, ஆஹா அந்த ரோல் நம்மளால பண்ண முடியாது. அந்த அறிவாளியை திருப்பி அந்த பெண்படுத்தும் பாடு நாடகத்தை திருப்பி போட முடிஞ்சா நான் எங்க அப்பா பண்ண ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு உண்டு. ஆட வந்தானுங்கிற அந்த கேரக்டர் பேர் அது. படத்துல அதே பேர் தான் வச்சாங்க. ஆனா அதே மாதிரி கண்ணன் வந்தான் நாடகம் எங்க அப்பா பண்ணார். அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் எங்க அப்பா மேடையில பண்ணார். படம் பார்த்தப்புறம் இது மறந்து போச்சு. எங்க அப்பாவே சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாடகத்தை வந்து நடிகர் திலகம் பார்த்துட்டு சொல்கிறாரு, YGP ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நாடகத்தை, ஆனால் உன் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் ரோல நான் எங்கே எடுத்துன்னு போகிறேன் பாரு அப்படின்னா. அப்போவே எங்கள் அப்பா சொன்னார், சிவாஜி நீங்கள் சொல்லவே வேண்டாம், நான் பண்ணது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி படம் முடிஞ்சப்பறம் அது வேறு லெவலுக்கு அவர் கொண்டு போயிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல கேரக்டர்ஸ் எங்கள் ட்ரூப்லேருந்து எனக்கு அது பெரிய பெருமை, எப்போதுமே சொல்லிட்டு இருக்கோம். அது இந்த வருஷம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 படங்களோட விசேஷமான ஒரு வருஷம். பார்மகளை பாரோட 60வது வருஷம்.
கௌரவத்தோட 50வது வருஷம், 50 வருஷம், பரீட்சைக்கு நேரமாச்சோட 40வது வருஷம். 40வது இது நான் 3 பெருசா கொண்டாட போறேன், ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறது. அப்பா பண்ண ரோல சிவாஜி சார் பண்ணாருங்கிறது எனக்கு எவ்வளவு பெருமை. ஏன்னா நான் சிவாஜியை தெய்வமாக கருதுறேன். அவர் நான் வேற எதுவும் கிடையாது. என்கிட்ட காசு இருந்தா கோயில் கட்டிடுவேன். அவருக்கு யாராருக்கோ கட்டினாங்க, அவரு கட்டினாங்க. நடிகருக்குன்னு ஒரு அதனால ஸோ அதுதான் எனக்கு அந்த பக்கம் டிராமாவில் என்ன அப்படியே ஒரு பக்கம் தூக்கினது ஒரு, இன்னொரு பக்கம் நான் பார்த்து வளர்ந்தது சிவாஜி சார். ஆனால் அவன் 2 பேரும் ரொம்ப நட்போட இருந்தாங்க. நான் அவரை பார்த்து வேந்தது. இப்போவும் நான் ஃபாலோ பண்ணுறதுன்னா, எங்கள் அப்பா வெளியூர் ட்ராமா எல்லாம் போகும் இல்லையா, நிறைய அந்த காலத்துக்கு போயிருக்கோம். ஒரு ஸ்பான்சர் போய் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சாரு. எப்போதுமே ஸ்பான்சர் என்ன பண்ணுவோம்னா லீடரை கவனிச்சிருவோம். இதுக்கு எங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார். அத்தனை பேருக்கும் ரூம் வசதிகள், சாப்பாடு வசதிகள் சரியா இருந்தால் தான் தன் ரூமுக்குள்ளே அவர் போவார். அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன், ஃபாரின் போனால் கூட. அதனால தான் ப்ராபபிளி 71-72 வருஷம் என்னால் ட்ரூப்பை நடத்த முடிச்சு. நிச்சயமா சார், அந்த நம்பிக்கையோட இருக்கிற சுயநலத்தோட நான் ஏங்கி இருந்தால் அது நடந்திருக்காது.